வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மல்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ராணுவத்தில் இதுவரை முன்னேற்றம் ஏற்படவில்லை, சரத் பொன்சேகா குற்றச்சாட்டு. முப்படைகளைச் சேர்ந்த 12,000 பேருக்கு பதவி உயர்வுகள். போலீஸ் காவலில் ஏற்படும் மரணங்கள் வழிகாட்டல்களை வெளியிட்ட மனித உரிமைகள் ஆணையம். உயிரை மாய்த்த மாணவி ராமநாதன் பாடசாலை அதிபருக்கு உடனடி இடமாற்றம். கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுமா தேசிய மக்கள் சக்தி, கைகொடுக்க சுயேட்சை குழுக்கள் தீர்மானம். உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றும் புதிய எதிர்க்கட்சி கூட்டணி ஜனநாயக விரோதமானது, சம்பிக்க சுட்டிக்காட்டு. கிலோ கணக்கில் உப்பு கொள்வனவை அனுமதிக்க முடியாது, அமைச்சர் சுனில் அறிவிப்போம். மின் கட்டணத்தை குறைக்க வழியிருந்தும் ஏன் அதிகரிக்க வேண்டும், மின்சார நுகர்வோர் சங்கம் கேள்வி. தற்போதுள்ள கல்வி முறை படிப்படியாக மாற்றப்படும், பிரதமர் அறிவிப்போம். இந்தியா எதிரி சத்திரமல்ல, இலங்கை அகதியின் கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம். 9 மாணவர்களை முழங்காலில் நிற்க வைத்து கடுமையாக தாக்கிய அதிபர் அம்பாறையில் பயங்கரம். போர் முடிந்த பின்னர் நாட்டின் ராணுவத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தேசிய போர் வீரர் தினத்தை நினைவுகூரும் வகையில் நேற்று தொலைக்காட்சி ஒன்றில் ஒலிபரப்பான நிகழ்ச்சியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போர் முடிவடைந்ததிலிருந்து கடந்த 16 ஆண்டுகளில் ராணுவத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்ற கூற்றை தம்மால் ஏற்க முடியாது. தாம் போரில் ஈடுபட்டிருந்த போது ராணுவத்திடம் 80 தாங்கிகள் இருந்தன. போர் முடிவடையும் நேரத்தில் அவற்றில் 50 அளிக்கப்பட்டன. இன்று ராணுவத்தில் சுமார் 30 தாங்கிகள் மட்டும் உள்ளன. இந்நிலையில் படைப்பிரிவுகளுக்கு தாங்கிகள் தேவை. தனியாக ஆட்கள் இருப்பது, சில அடிப்படை ராணுவ உபகரணங்கள் இருப்பது மட்டும் போதாது. ஒரு தாங்கியை பெற்றுக்கொள்வதற்கு 2 ஆண்டுகள் தேவைப்படுகின்றன. சிறப்பு பணிப்படைக்கு ஒரு சிப்பாயை பயிற்றுவிக்க 2 ஆண்டுகள் அவசியமாகின்றன. ஒரு கொமாண்டோவை பயிற்றுவிக்க 2 ஆண்டுகள் தேவைப்படுகின்றன. எனவே போர் என்பது வானத்திலிருந்து விழும் குண்டுகளுடன் ஆரம்பிக்கக்கூடிய விடயமல்ல. எனவே எப்போதும் எந்நேரத்திலும் படையினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் சரத் பொன்சேகா வலியுறுத்தினார். 16வது தேசிய போர் வீரர் நினைவு தினத்தை முன்னிட்டு இலங்கையின் முப்படைகளிலும் பணியாற்றும் 12,434 பேருக்கு பதவி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் ஒப்புதலுடன் இந்த பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி இலங்கை ராணுவத்தின் 186 அதிகாரிகள் மற்றும் 10,093 ஏனைய வீரர்கள், இலங்கை கடற்படையின் 22 அதிகாரிகள் மற்றும் 1,256 வீரர்களுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதே நேரம் விமானப்படையில் 9 அதிகாரிகளுக்கும் 868 வீரர்களுக்கும் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் காவலில் இருக்கும்போது மற்றும் போலீசாருடன் ஏற்படும் மோதல்களின் போது ஏற்படும் மரணங்களை தடுப்பது தொடர்பாக பொது வழிகாட்டுதல்கள் மற்றும் பரிந்துரைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு 1ஆம் இலக்கத்தின் கீழ் இந்த வழிகாட்டுதல்கள் மற்றும் பரிந்துரைகள் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி 2020ஆம் ஆண்டு ஜனவரி முதல் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் போலீஸ் காவலில் ஏற்பட்ட 49 மரணங்களும், போலீசாருடன் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக 30 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த வழிகாட்டுதல்கள் மற்றும் பரிந்துரைகளை வெளியிட்டதாக ஆணைக்குழுவின் தலைவரும் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதியுமான LDP தேகிதனிங்க தெரிவித்தார். இந்த வழிகாட்டுதல்களை முழுமையாக அமல்படுத்துவதற்கு போலீசார் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் கோரினார். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் உயிரை மாய்த்த பாடசாலை மாணவி தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் அந்த மாணவி முன்னர் கல்வி கற்ற பம்பலப்பிட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் அதிபர் கல்வி அமைச்சுக்கு மாற்றப்பட்டுள்ளார். பதில் அதிபராக கடமையாற்ற கல்வி அமைச்சின் உத்தியோகத்தர் ஒருவர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். மேற்படி மாணவி விடயத்தில் மேற்படி பாடசாலை நிர்வாகம் அசமந்த போக்கில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க பல்வேறு சுயேட்சை குழுக்கள் தீர்மானித்துள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிற்கும் கொழும்பு மாநகர சபைக்கும் போட்டியிட்ட சுயேட்சை குழுக்களுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. பெலவத்தையில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து புதிதாக ஸ்தாபிக்கப்படும் புதிய அரசியல் கூட்டணி முற்றிலும் தவறானது.
இந்த செயல்பாட்டில் நாங்கள் பங்காளியாக போவதில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்கப்பெற்றுள்ளது. மக்கள் ஆணைக்கு அமைய அந்த கட்சி உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைக்க இடமளிக்க வேண்டும். அரசாங்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதாக குறிப்பிட்டுக் கொண்டு தேசிய மக்கள் சக்தி நெருக்கடிக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை. பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியுள்ளார்கள். அதுபோல தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ள 265 உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க இடமளிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகளின் புதிய அரசியல் கூட்டணியில் நாங்கள் பங்காளியாக போவதில்லை, ஏனெனில் அது தவறு, ஜனநாயக கோட்பாடுகளுக்கு முரணானது என்றார். கிலோ கணக்கில் உப்பினை கொள்வனவு செய்வதற்கு அனுமதி அளிக்க முடியாது என அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். இலங்கையில் உப்பளங்கள் அமையப்பெற்றுள்ள அநேகமான இடங்களில் பெய்த கடும் மழையினால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார். எதிர்பார்க்கப்பட்ட அளவில் உப்பு உற்பத்தி செய்ய முடியாத காரணத்தினால் நாட்டில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. காலநிலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ முடியாது. இதனால் உப்பினை இறக்குமதி செய்ய அரசாங்கத்திற்கு நேரிட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் 1 கிலோகிராம் கொள்வனவு செய்கின்ற மக்கள் 10-15 கிலோகிராம் எடையுடைய உப்பினை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தி வைத்துக் கொள்ள அனுமதிக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொழில்துறைகளுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட 30,000 மெட்ரிக் டன் உப்புத்தொகை நாளை இலங்கையை வந்தடையும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவு உப்பு உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உப்பு தட்டுப்பாட்டுக்கு நுகர்வோரின் தேவையற்ற அச்சமே காரணம் என்று லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி நந்தனதிலக தெரிவித்துள்ளார். இதுதான் அவர்களை அதிகளவில் உப்பை கொள்வனவு செய்ய வழிவகுத்துள்ளதாகவும் இதனால் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை மின்சார சபை 18.3% மின்சார கட்டணத்தை அதிகரிக்க முன்மொழிந்துள்ள போதிலும் மின்சார கட்டணத்தை குறைந்தபட்சம் 20% குறைப்பதற்கான வழி இருப்பதாக மின்சார நுகர்வோர் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக இதனை தெரிவித்துள்ளார். மின்சார சபை கடந்த 2023 ஆண்டு 57 பில்லியன் ரூபாவையும் 2024 ஆண்டு 144 பில்லியன் ரூபாவையும் லாபமாக ஈட்டியது. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் 22% கட்டண குறைப்பை தொடர்ந்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபையின் 200 பில்லியன் ரூபாவில் இருந்து 51 பில்லியன் ரூபாவை 6 மாத காலத்திற்கு பயன்படுத்த அனுமதித்தது. எனினும் 18 பில்லியன் ரூபாவை மாத்திரமே மின்சார சபை பயன்படுத்திய போதிலும் சுமார் 183 பில்லியன் ரூபாய் மீதம் உள்ளது. இந்த நிலையில் எதற்காக மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போதுள்ள கல்வி முறையை படிப்படியாக மாற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாதுக்க போவே ராஜசிங்க மகாவித்தியாலய மாணவர் நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தின் பழைய நாடாளுமன்ற சபாபீடத்தில் நடைபெற்றது. இதன்போது மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட செயல்திறன் மிக்க பிரஜைகளை உருவாக்க வேண்டும். அத்துடன் செயல்திறன் மிக்க பிரஜைகளை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உறவை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்றும் தற்போதுள்ள கல்வி முறையை படிப்படியாக மாற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து மாணவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் பிரதமர் பதிலளித்துள்ளார். இந்தியாவில் அடைக்கலம் கோரிய இலங்கையர் ஒருவரின் மனுவை நிராகரித்த இந்திய உயர்நீதிமன்றம் உலகம் முழுவதிலுமிருந்து வரும் ஏதிலிகள் தங்குவதற்கான சத்திரம் இந்தியா அல்ல என வாய்மொழியாக குறிப்பிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் 2015 ஆண்டில் கைது செய்யப்பட்ட குறித்த நபருக்கு எதிராக 2018 ஆண்டில் சென்னை மேல் நீதிமன்றம் 7 வருட சிறை தண்டனையை விதித்தது. குறித்த தண்டனை காலம் நிறைவடைந்ததும் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு அவருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததுடன் அதனை சவாலுக்குட்படுத்தி குறித்த இலங்கையர் இந்திய உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி
எண்ணி குறித்த நபர் சட்டப்பூர்வமாக இந்தியா வந்தவர் என்றும் அவரது சொந்த நாட்டில் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளார். அதன்போது உலகம் முழுவதிலுமிருந்து வரும் ஏதிலிகளை இந்தியா வரவேற்க வேண்டுமா என்றும் ஏற்கனவே 140 கோடி பேருடன் போராடி வருகின்ற இந்தியா வெளிநாட்டினரை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சத்திரம் அல்ல எனவும் இந்திய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் தலைமை நீதியரசர் தீபங்கர் தத்தா தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் சட்டக்குழு முன்வைத்த ஆரம்ப ஆட்சேபனைகளை விசாரணை குழு நிராகரித்துள்ளதாக நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது. மேலும் 23 குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகையை விசாரணை குழு வழங்கியுள்ளது. அதற்கமைய மேலதிக விசாரணைக்காக எதிர்வரும் 28ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் கூடுவதற்கு குழு தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவரது பதவி துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரித்து அறிக்கை அளிப்பதற்கு நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவில் நேற்று முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கும் வடக்கு கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் எஸ்.ஜே. குமாரவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது யாழ் மாவட்டத்தில் உள்ள கடல் கடந்த தீவுகளுக்கான போக்குவரத்து வசதிகள் தொடர்பிலும் வடக்கு மாகாண போதைப்பொருள் கடத்தல்களை தடுப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. அம்பாறை பாடசாலை ஒன்றில் 9 மாணவர்களை முழங்காலில் நிற்க வைத்து அதிபரான பௌத்த மதகுரு கடுமையாக தாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் அம்பாறை நகரில் உள்ள அரச பாடசாலை ஒன்றில் கடந்த 15ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. பாடசாலையில் கடந்த 15ஆம் தேதி அன்று பாடசாலை நேரத்திற்கு பின்னர் பிரத்யேக வகுப்புகள் நடைபெற்றுள்ளன. இதன்போது அன்றைய தினம் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட இடைவேளையின் போது கழிப்பறைக்கு சென்ற பல குழந்தைகள் தண்ணீர் விசிறி அடித்து விளையாட்டில் ஈடுபட்டதாக வகுப்பு ஆசிரியரால் பாடசாலை அதிபருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மறுநாள் 16/5/2025 அன்று பிற்பகல் சுமார் 3 மணியளவில் பாடசாலை அதிபர் தனது கையில் 3 பிரம்புகளை எடுத்து 9 குழந்தைகளையும் வரவழைத்து முழங்காலில் நிற்க வைத்து அவர்களின் கைகளை சுவரில் வைத்து பிள்ளைகளின் முதுகில் கொடூரமாக தாக்கியுள்ளார். வீடு திரும்பிய பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். பெற்றோர்கள் பிள்ளைகளை பரிசோதித்த போது அடிபட்டதால் ஏற்பட்ட வீக்கம் மற்றும் வலி நிறைந்த காயம் உள்ள பகுதிகளை அடையாளம் கண்டுள்ளனர். பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக பெற்றோர்கள் நேற்று சிறுவர் மறுவாழ்வு மையம் மற்றும் அம்பாறை வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோரிடம் இந்த பிள்ளைகள் மீதான தாக்குதல்கள் குறித்து எழுத்துப்பூர்வமாக முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர். இதேவேளை அம்பாறை வலய கல்வி பணிப்பாளர் இந்த தாக்குதல் குறித்து கல்வி அலுவலகம் உடனடியாக விசாரணையை தொடங்கும் என்று உறுதியளித்துள்ளார். மதுபோதையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து சாரதி ஒருவர் நேற்றைய தினம் குர்நாகல் கட்டுப்பொத்த போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் கட்டுப்பொத்த பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பாடசாலை பேருந்து ஒன்றை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்ட போது சாரதி மதுபோதையில் இருந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பேருந்தில் 16 பாடசாலை மாணவர்களும் 2 பெற்றோர்களும் பயணித்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட பேருந்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சாரதி கட்டுப்பொத்த பகுதியை சேர்ந்த 52 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் இன்று நாரம்மல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் கட்டுப்பொத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பிரதான செய்திகளுடன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.